இது ஒரு அழகான ஸ்டோன் ஏஜ் காலம். அந்த காலத்தில் மக்களோட பெரும்பாலுமான தொழிலே ஆடு மேய்க்கிறது தான். அவங்க ஆடு மேய்க்க போனாலும் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே அவங்க வீட்டுக்கு வந்துடணும். அப்படி இல்லைன்னா அங்கே நைட் குளிரில் அவங்க உறைஞ்சே செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஊரில் ஒரு நாள் எல்லாரும் ஆடு மேய்க்க போனாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் திரும்ப வரவே இல்லை. அவர் அந்த ஊரில் இருக்க ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளத்தினால கரையை கடக்க முடியாமல் அங்கேயே மாட்டிக்கிட்டார். அந்த ஊர் மக்கள்லாம் பயந்துட்டாங்க. அவர் அந்த குளிரில் இறந்து போயிடுவாரே, நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே, சரி நாளைக்கு போய் அவரோட உடலை மட்டும் மீட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் போன எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. அவர் அங்கே உயிரோடு தான் இருந்தார். சரி, அவர் எப்படி அந்த குளிரில் உயிரோடு இருந்தார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்திலேயே அவர் ரொம்ப பெரிய புத்திசாலி. அதனால தான் பல ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து தனக்கு தேவையான கம்பளியை அவராகவே தயாரிச்சுக்கிட்டார். மனுஷன் அதனால தான் உயிரும் தப்பிச்சார். இந்த கம்பளி தயாரிக்கிறதுல நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். அவர் அந்த ஆடை மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தாரு. அது பொசு பொசுன்னு இருந்துச்சு. அந்த பொசு பொசுன்னு இருக்க முடியை கொஞ்சம் வெட்டி பார்த்தாரு. அதுக்கு எதுவும் ஆகலை. உடனே அதை கொண்டு போய் ஒரு கயித்துல கட்டி வச்சுட்டு அந்த தலையை மட்டும் ஆடாமல் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோட உடம்புல இருக்க எல்லா முடியும் ஷேவ் பண்ணி எடுத்தார். இந்த ப்ராசஸ்க்கு தான் ஷியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஷேவ் பண்ணி எடுத்த அந்த புல்லை, அதாங்க அந்த பொசு பொசுன்னு இருந்த அந்த முடியை அவர் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு தனக்கு எது எதமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனியாக வகைப்படுத்தினார். இந்த ப்ராசஸ்க்கு தான் சார்ட்டிங் ஆர் கிரேடிங் அப்படி கூட சொல்லலாம். ஒரு வழியாக ஷார்ட் பண்ணி முடிச்சிட்டார். ஷார்ட் பண்ணி வச்ச இதை தனக்கு போத்தி பார்த்தார். அதில் கொஞ்சம் குத்துச்சு. அப்படியே பேட் ஸ்மெல் வேறு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது அந்த ஆட்டோட தோல்ல இருந்து வந்த ஸ்மெல். உடனே இதை எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டார். இந்த ப்ராசஸை தான் நாம் வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பல ப்ராசஸ் மூலமாக தான் அவர் கம்பளியை தயாரித்து தன்னை குளிரிலிருந்து காப்பாற்றிக்கிட்டார். சரி, இப்போ நாம் போடுற ஸ்வெட்டர் ஆகட்டும் இல்லை சாக்ஸ் ஆகட்டும், அதை வெறும் உள் மட்டும் வச்சு தயாரிச்சிக்க மாட்டாங்க. அந்த உள் கூட காட்டன் இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியலை வச்சு தான் தைச்சிருப்பாங்க. இப்படி தைச்சப்போ காலப்போக்கில் அதில் 2 ப்ராசஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிங் அண்ட் ஸ்பின்னிங். ஒரு நல்ல உல்லன் மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதை கார்டிங் மிஷினில் இருக்க ரோலரில் வச்சிடலாம். இது வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெப் மாதிரி தைச்சு வெளியே வரும். இதைத்தான் நாம் வெப்ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை தான் நம்ம கார்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெப்ஷீட்டை அப்படியே எடுத்து நம்ம ஸ்பின்னிங் மிஷினுக்குள்ளே வச்சு ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு வெளியே வரும்போது நூல் மாதிரி வரும். இந்த ப்ராசஸை தான் நாம் ஸ்பின்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ கம்பளி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த கம்பளி எந்த அளவுக்கு ஹீட்டை தாங்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போது வெளியே பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நல்லா எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பை நான் இந்த உள்ளன் டவலை வச்சு அணைச்சேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், காட்டன் டவலை விட உள்ளன் டவலுக்கு எப்படி அதிக ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கு காரணம் இந்த டவலோட திக்னஸ் தான். இப்போது ஹீட் நல்லா எரியணும்னா, அதாவது ஒரு நெருப்பு நல்லா எரியணும்னா அதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப அவசியமான ஒன்று. நல்லா எரிஞ்சிட்டு இந்த நெருப்பில் நான் இந்த உள்ளன் டவலை போட்ட உடனே அங்கே ஆக்சிஜன் வர முடியாமல் அந்த ஹீட்டும் கண்டினியூஸாக எரிய முடியாமல் அணைஞ்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளன் கிளாத்ஸ் வின்டர் சீசன்லேயும், அதாவது குளிர்காலத்துலேயும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம பாடி நார்மலாகவே வார்ம் டெம்பரேச்சர் தான் இருக்கும். குளிர்காலத்தில் நம்மளை சுற்றி இருக்க கோல்டு ஏரெல்லாம் நம்மக்கிட்ட வராமல் பார்த்துக்க நாம் இந்த மாதிரியான உள்ளன் பிளாங்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நார்மல் பிளாங்கெட்ஸை விட உள்ளன் பிளாங்கெட்ஸ் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளை ரொம்பவே வார்மாக வச்சுக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்கெட்ஸில் இருக்க ஏர் பாக்கெட்ஸ் தான். இப்படி இந்த ஏர் பாக்கெட்டில் இருக்க ஏரும் நம்ம உடம்புல இருக்க வார்ம் ஏரும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த பிளாங்கெட்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வெளியே இருக்க கோல்ட் ஏர் இந்த பிளாங்கெட்டை தாண்டி உள்ளேயும் வர முடியாது. நம்ம உடம்புல இருக்க வார்ம் ஏர் இந்த பிளாங்கெட்டை தாண்டி வெளியவும் போகவும் முடியாது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் இந்த உள்ளெல்லாம் என்னென்ன ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க அண்ட் அதோட யூசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.